ஆளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 23வது அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 14 வரை. முதலாவது, கர்த்தருக்கே. நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். வசனம் 10. தேவன் வாக்குத்தத்தம் செய்த கானான் நாட்டில் இஸ்ரவேல் மக்கள் போய் சேர்ந்த பின் அங்கு அவர்கள் விவசாய வேலையில் ஈடுபட்டு அறுவடை நாட்களில் ஆசாரிக்கும்படி இந்த முதற் பலன்களின் பண்டிகை கொடுக்கப்பட்டது. அவர்கள் பாலைவனத்தில் பயணம் செய்யும் போது விவசாயம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே அவர்கள் பயண காலத்தில் இதை ஆசரிக்கவில்லை. இது ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே, அதாவது வாரத்தின் முதல் நாளிலே முழு அறுவடைக்கும் அடையாளமாக முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். வயலின் மொத்த அறுவடையும் அல்லது மொத்த விளைச்சலும் கர்த்தருக்கே உரியது என்பதை தெரிவிக்கும் ஓர் அடையாள செயலாக இந்த ஆசரிப்பு இருக்கிறது. இந்த பண்டிகை கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை முன்னறிவிக்கிற ஒரு நிழல் படமாகும். இதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் என்று அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 15:20 கூறுகிறார். சிலர் போதிப்பது போல வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைகளில் கர்த்தரை ஆராதிப்பது என்பது திருச்சபையின் கண்டுபிடிப்பு அல்ல. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே தேவனுடைய நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்ட பிரகாரமாகவே நடைபெறுகிறது. முதற் பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்த பின்பு மீதமுள்ள விளைச்சல் அறுவடை செய்யப்படும். அதுபோல முதற் பலனாகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே அவரை சார்ந்த அனைவரும் உயிர்த்தெழுவர் என்பதற்கு இது ஒரு அடையாளமாகும். முழு அறுவடையும் கர்த்தருக்கே உரியதாக இருப்பதால் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாவும் கைவிடப்படுவதும் இல்லை, மறக்கப்படுவதும் இல்லை. நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்ற யோவான் 14:19 உயிர்த்தெழுதலின் வாக்குறுதியை ஆண்டவர் விசுவாசிகளாகிய நமக்கு தந்திருக்கிறார். இந்த முதற் பலன்களின் பண்டிகை நாளில், அதாவது ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து அசைவாட்டும் நாளில், இதோடு சேர்ந்து தகன பலியையும் போஜன பலியையும் பான பலியையும் படைக்க வேண்டும். நம்முடைய உடைமைகள் அல்லது விளைச்சலில் கிடைக்கும் பலன்கள் அல்லது நம்முடைய வேலை மற்றும் தொழிலால் கிடைக்கும் வருமானங்கள் அனைத்தும் கர்த்தருக்குரியவை. அவற்றை நான் முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் அவரிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று கூறுவதற்கு அடையாளமாகவும் இது இருக்கிறது. தொடர்ந்து அவர் தருகிற ஆசீர்வாதத்தினால் நான் அதை மகிழ்ச்சியோடு அனுபவிக்கிறோம் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. விசுவாசிகளாகிய நாம் ஆவிக்குரிய ரீதியிலும் முதற் பலனை பெற்றுள்ளோம். ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருக்கிறோம். ரோமர் 8:23 வேதம் இதை கூறுகிறது. தேவன் நமக்கு அருளியுள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரப்போகும் நித்திய ஆசீர்வாதங்களுக்கும் மகிமைக்கும் ஓர் அச்சாரமாக இருக்கிறார். முழுமையான மீட்பு விரைவில் வரப்போகிறது என்பதற்கு ஆவியானவரே நமக்கு முதற் பலனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கே செலுத்தி விசுவாசத்தோடு காத்திருந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களினால் மகிழ்ச்சியோடு அனுபவித்து வாழுவோம்.